எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டில் வந்துட்டு 2 டேஸ் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். அண்டு லாஸ்ட் டைம் வந்து டிமார்ட்டில் நான் வாங்கிய அந்த திங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறத வந்துட்டு இதில் நான் கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெயில் வரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா, ட்ரெஸ் எல்லாமே துவைச்சி காய போட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் சாட்டர்டேயில் விலாகே எடுக்கலை. நான் வந்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டேன். அதனால் வந்து இதுக்கப்புறம் அம்மா வீட்டிலேருந்து எடுத்த வீடியோஸ் தான் வந்துட்டு வரும். அம்மா வீட்டுக்கு போயிட்டு நல்லா திருப்தியாக தூங்கி எழுந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அம்மா இட்லியும் சாம்பாரும் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா காலையில் சுட சுட சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் வந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ செடியில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக சன்னமல்லி வந்துட்டு நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஊசுமல்லின்னு சொல்லுவாங்க. ஸோ அம்மா அதை தான் வந்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே உட்காந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. பிகாஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த மாங்காய் செடியில் வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து நான் பார்த்துட்டு போன அதே சைஸில் தான் அந்த மாங்காய் இருக்குது. கொஞ்சம் கூட வளரவே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து பத்தலை அப்படின்னு அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பிங்க் கலர் செம்பருத்தி வந்து இப்போ தான் பூத்திருக்கு. நான் வந்து ஊருக்கு போனதில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு சுற்றி முற்றி என்னென்ன செடிலாம் என்னென்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அதை தான் வேடிக்கை பார்த்துட்ருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து மண்டே மார்னிங். ஸோ அம்மா வந்து டீ ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா சூடாக டீ குடிச்சிட்டு அது என்ன சுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நானே தான் வந்து எழுந்து டீ போட்டு பால்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாமே பண்ணணும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெடியாக இருக்கும். எழுந்து நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போய் குடித்தா மட்டும் போதும். அதுவும் எங்கள் அப்பா எழுப்பும் போதே வந்து டீ ஆறிடும், டீ வச்சுருக்கு எந்திரின்னு சொல்லி தான் எழுப்புவார். மற்றபடி வந்துட்டு டைம் ஆகிடுச்சு அப்படி இப்படின்லாம் சொல்லவே மாட்டார். டீ குடிக்கணும் அப்படின்னு தான் எழுப்புவார். ஸோ அதில் வந்துட்டு எப்படி சொர்க்கமாட்டம் இருந்தது. அது எல்லாமே வந்து டீலாம் குடித்து முடிச்சுட்டு நானும் வந்து பெட்டெல்லாம் நீட் பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு போயிட்டேன். ஸோ குளித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அம்மா பருப்பு குழம்பு வச்சுருந்தாங்க. சாப்பாடுக்கு முருங்கைக்காய் போட்டு பருப்பு குழம்பு வச்சுருந்தாங்க. சுட சுட சாப்பாடும் ரெடியாக இருந்தது. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வழக்கம் போல் என்ன நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே வீட்டில் இருக்க குட்டி குட்டி ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தேன். காஞ்ச கடலக்காய் வந்து கொஞ்சம்லாம் நப்பாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து மறுபடியும் காயறதுக்காக வெயிலில் அம்மா போட்டிருந்தாங்க. அது எதுக்கு அப்படின்னா, நான் வந்து ஊருக்கு போகும்போது உரிச்சு கொடுக்குறேன் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்கள் வந்துட்டு உங்கள் வேலையை பாருங்கள், நான் வந்துட்டு சும்மா தானே இருக்கேன், நான் உரிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு முரத்தில் வந்து கடலக்காய் போட்டு ஒவ்வொன்றா உட்காந்து உரிச்சிட்டு இருந்தேன். உரிச்சு வந்து கட்டை வரல செவந்தே போச்சு. ஒரு மாதிரி எரியிற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு முறம் தான் உரிக்க முடிஞ்சுது. மத்தியான நேரம் வந்து நல்லா வெயில் அடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பார்க்கும்போது நல்லா ஜிலு ஜிலுன்னு மோடம் போட்டுட்டு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோதான் மழை அப்படின்னு இல்லை, பயங்கரமாக வந்துட்டு பேஞ்சிருச்சு. ஸோ அந்த டைமில் வந்து சூடாக டீ குடிக்காமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அண்ணனும் அம்மா வந்துட்டு வெளியே இருந்தாங்க. நீங்கள் உட்காருங்க, நான் டீ போட்டு கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட டீ தான் வந்து நான் போட்டுட்ருந்தேன்.
எங்கள் வீட்டில் வந்து எனக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான். ஏன்னா கிச்சனுக்கு அடுப்புக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுலேருந்து வர காற்று அப்படியே திறந்து விட்டால் ஏசி காற்று வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்துட்டு நின்றுட்டுருந்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது, இங்கே நம்ம வீட்டில் ஜன்னலே இல்லையே, ஒரே எப்படி சொல்கிறது, அடைச்சி வச்ச மாதிரி இருக்குதே, இங்கே வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு மறுபடியும் ஊருக்கு போகணுமே, மறுபடியும் அதே என்ஜாய்மெண்ட்டு தான் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நான் புலம்பிட்டு இருந்த நேரத்துலேயே வந்து டீயும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எடுத்துகிட்டு வெளியே போனால் பாருங்கள் எப்படி காற்றடிச்சிக்கிட்டு நல்லா பெரும்பெருந்தூத்தலாக வந்து போட்டுது. நல்லா இருந்தது இந்த கிளைமேட்டே. சொல்கிறதுக்கு வந்துட்டு எந்த வார்த்தைகளுமே இல்லை. அதை ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். அது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மழைலாம் வந்து பேஞ்சு நின்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி இந்த மாமரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல ஃபுல்லாக வந்துட்டு தண்ணி தேங்கிருச்சு. அது மண் கொட்டணும் அப்படின்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறமாவது வாங்கி கொட்டணும் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காரு. பட் எப்போ நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ அதனால் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதுனால எல்லா தண்ணியும் அங்கே தேங்கி நின்றுச்சு. தண்ணிலாம் வற்றுறதுக்கே வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. மாமரத்தில் வந்து குருவி வந்து குட்டியாக கூடு கட்டியிருக்கு. அதில் ஒரு முட்டையும் இருக்குதுன்னு சொல்லி அம்மா கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. ஸோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணியிருந்தேன். அவ்வளோ அழகாக குட்டியாக ஒரு முட்டை இருந்தது. ஸோ குருவி வந்துட்டு இல்லை அந்த டைமில். அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் கேப்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன். மண்டே ஈவினிங் வந்துட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டியூஸ்டே மார்னிங் இங்கே நம்ம வீட்டில் எடுத்தது தான். கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி மூடியாக நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம டிமார்ட்டில் வாங்கின திங்ஸ் எல்லாமே வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதெல்லாமே ரீஸ்டோர் பண்ணலாம், பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்தது. ஸோ சடனாக எடுத்த முடிவு தான். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்டா அந்த முடிவை எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. பிகாஸ் ஒரு வேலை முடித்தா அதுக்கப்புறம் இன்னொரு வேலைன்னு சொல்லிட்டு கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. என்னால் வந்துட்டு இது பேலன்ஸ் பண்ணவே முடியல. சரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பாதியில் விட்டாலும் வந்துட்டு நமக்கு யாரும் வந்து செய்ய போகிறது கிடையாது. எவ்வளோ நேரம் ஆனாலும் எத்தனை நாள் ஆனாலும் நம்ம தான் வந்துட்டு செய்யணும். அதை அப்படியே கையோடு செஞ்சு முடிச்சிடலாம், கொஞ்சம் டயர்ட்னஸ் பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு நான் இறங்கிட்டேன். நான் வாங்கியிருந்த அந்த பெரிய ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, மூக்கடலை, தட்டைப்பயிறு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த திங்ஸ்லாம் வந்து கொட்டி வச்சுட்டேன். அப்புறமேட்டுக்கு கடலை இதெல்லாமே வந்து கொட்டி அந்த 4 பாக்ஸையும் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டியாக வாங்கியிருந்ததில் வந்துட்டு நட்ஸு அந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருந்தேன். பிகாஸ் கண்ணு முன்னாடியே இருந்ததுன்னா வந்து நம்ம பார்த்து எடுத்து சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற ஞாபகம் கூட இருக்காது. அது அப்படியே வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட ஹெல்த்தும் வந்துட்டு வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்தது இந்த 49 ருபீஸ் ஜார் இருக்குது இல்லைங்களா, அது எவ்வளோ அளவுன்னே எனக்கு தெரியல. கீழே வந்துட்டு அவங்க அதை மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அதில் வந்துட்டு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே கொட்டி வச்சுட்டு பழைய பாட்டில்ஸ் எல்லாமே வந்து கழுவி எல்லாமே நீட் பண்ணிவிட்டு அதுலேயுமே வந்து ஸ்டோர் பண்ணி ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துட்டு இது ஓகேவாக இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. மைண்ட் இப்படியும் யோசிக்குது, அப்படியும் யோசிக்குது.
எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய கிச்சன் ஏதாவது ஒரு இதில் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணிகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி தான் வந்துட்டு தோணுமா? இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கான்னு தெரியல. ஸோ அப்படி யாருக்காவது உங்களுக்கும் அடிக்கடி கிச்சனில் வந்துட்டு இந்த திங்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி வச்சிட்ருக்கிறது வந்து யோசனையாக இருக்குது அப்படின்னா வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நானும் வந்து தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, திங்ஸ் எல்லாமே வந்து கொட்டி முடிச்சுட்டு, இதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு பெரிய வேலையே இருக்குது. ஸோ அந்த பக்கம் இருக்க ஸ்டாண்ட் எல்லாமே வந்து எல்லாமே தொடச்சி சுத்தம் பண்ணணும். அப்புறம் நான் காலி பண்ண அந்த பாட்டில்ஸு, ஜார்ஸு எல்லாமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு, அதெல்லாம் காய வச்சு, துடைச்சி, அதில் இருக்கிறதெல்லாம் இதுக்கு மாற்றி, அப்பா இவ்வளோ வேலை இழுக்குன்னே நான் எதிர்பார்க்கல. எப்பவும் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். தெரியாமல் ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டாண்டை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பேப்பர் எல்லாமே மாற்றி அந்த கார்னரில் வந்துட்டு வச்சுட்டேன். பிகாஸ் அந்த இடம் தான் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் மீஷோவா, ஃப்ளிப்கார்ட்டா கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் லிங்க் இருக்குது. நான் வந்துட்டு அதை உங்களுக்கு பார்த்துட்டு நான் சென்ட் பண்ணுறேன். ஆனால் வந்து நம்மளோட சேனலில் என்னென்னா லிங்க் வந்துட்டு ஒர்க் ஆகாது. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன். அதை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து கிளிக் பண்ணினீங்கன்னா, காப்பி பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஆப்க்கு கூட்டிகிட்டு போகும். அண்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலும் வந்துட்டு போய்க்கலாம். ஸோ நார்மல் லிங்க் மாதிரி அந்த ப்ளூ கலரில் வந்துட்டு வராது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். நான் வந்து கீழே கமெண்ட்லேயே வந்து கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாடலில் நான் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து அது பிடிக்கல. ஒரு மாதிரி இருக்கே, இது எப்படிலாம் மாற்றலான்னு சொல்லிட்டு ஒரு 4-5 டைம் இருக்கும். மாற்றி கீழே இருக்கிறது மேலே, மேலே இருக்கிறது கீழே, சைடில் அங்கே இங்கேன்னு ஒவ்வொன்றும் சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். கடைசியாக வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று செட் ஆகிடுச்சு. ஸோ அந்த குட்டி குட்டி ஒயிட் ஜார்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? அதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அதில் நான் போட்டு வச்சுக்கிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் வாசனை போகாது அப்படிங்கிற மாதிரி என்னோடய தாட்டு. இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கும் போதே கரண்ட்டும் போயிடுச்சு. இந்த கிளிப் வந்துட்டு கரண்ட் இல்லாதப்போ எடுத்தது தான். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணது இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இது ஓகேவா இந்த ப்ளேஸுக்கு? உங்களுக்கு யாராவது இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளும் வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கே வந்து தெரியுது நான் ரொம்ப வளவலன்னு பேசுகிறனோ அப்படின்னு. ஸோ உங்கள் யாருக்காவது அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.